அதே டோக்கனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி, டோக்கன் போடுறவர்னு தப்பா நினைச்சிட்டேன். ரிசர்வ் பேங்க்ல ஒர்க் பண்றியா? சாரி சார். ஏய் மச்சி வாடா. Thank God. Say la say la say. சாரி. Thank you very much. அதெல்லாம் இருக்கட்டுங்க. பென் இருக்குமா? Thank you. It's okay. நல்லா விழுந்தியா? I'm sorry. பரவாயில்ல. Thank you. ஐயோ, இதுக்கு அந்த கியூ பெட்டர். சார், கொஞ்சம் முன்னாடி போறீங்களா ப்ளீஸ்? இந்த லைன் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அர்ஜென்ட். சார் யார் அது? ஓ மினி மேன். இல்லப்பா. நல்லா பாருங்க சார். யோ உன்னை பாக்குறதே எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுல பாத்து கூட என்ன அர்த்தம்? உனக்கு இல்லன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கா கொண்டு போறேன். பொம்பளை சகப்பாரத்தை மட்டும் உடனே கொடுத்துறீங்க. ரொம்ப குதிக்காத, வெடிச்சிட போறேன். மிஸ்டர், உங்க கியூவை பாருங்க. இவங்க வர. அறிவு வளரல சார். இது பல்க் புக்கிங் சார். உயிரை வாங்க அடுத்த கவுண்டருக்கு போங்க. என்ன கேன்சலேஷனா? 1 செகண்ட் இருங்க. இந்த மாக்கு என்னாச்சு? ரோல் சேஞ்சா? எங்கமா போறா? ஒழுங்கா தான் மூவ் ஆயிட்டு இருந்தது. கிழிஞ்சது போ. அதுக்குள்ளேயோ? ஐயோ. ஹலோ, பின்னாடி போய் கியூல நில்லுங்க. சார், நான் இங்க நின்னுட்டு இருந்தேன் சார். ப்ளீஸ், ரொம்ப அர்ஜென்ட். உனக்கு மட்டும் தான் அர்ஜென்சியா? இங்க இருக்கவங்களுக்கு அர்ஜென்சி இல்லையா? சார், நான் இங்க நிக்கிறத இவரு கூட பார்த்தாரு. சார், நீங்க பாத்தீங்களா? நோ ஐடியா. நின்னா ஒரே இடத்துல நின்னு தொலைக்க வேண்டியதானேயா? ஏன் இங்க எங்க அலறிட்டு இருக்க? போய் கியூல நில்லையா? வெல் சார். என்ன அர்ஜென்ட்? சாரி. பின்னால போய் நில்லையா? தம்பி பின்னாடி போப்பா. அண்ணா வாங்கண்ணா பின்னாடி. பிரதர் நான் என்ன இழுச்சு வாங்கினா? Thank you. உங்க டிக்கெட் பேலன்ஸ் 50 rupees. Thank you. பாருங்க. பாரு. செக் பண்ணியா? நமக்கு RAC 11 12. ஹலோ பிரதர், பார்த்தா டீசென்ட்டா கிற. டோக்கன் போடாம வண்டி எடுத்து போனா எப்படி? நாக்கு வலிக்கிறக்கா நாங்க காட்டுக்கு எடுத்து வச்சிருக்கோம். நான் வந்து பண்ணீங்க இல்ல? அதான் இப்ப வந்துட்டல்ல. டோக்கன் வாங்காம போனா எப்படி? கொஞ்சம் விட்டா போதுமே. தோ பாறா, 1 ரூபாய்க்கு 50 ரூபாய் கொடுக்குறதே. சேஞ்ச் கொடுமா. என்கிட்ட சேஞ்ச் இல்லப்பா. ஏன்டே சேஞ்ச் இல்லப்பா? மாத்தி கொடுப்பா. வண்டி இங்க நிக்கட்டே. என் அவசரத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கறியே. எங்க அவசரமா பாத்துட்டு போணுமா? அங்க போனா சேஞ்ச் கேப்பாயா? ஏன் பிரச்சனை பண்ணிட்டு அப்பவே இருக்க? அர்ஜென்ட்னு சொன்னீங்க. இங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? பேசிக்கிட்டு இல்லங்க. 1 ரூபாய் சேஞ்ச்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இஃப் டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட 50 rupees சேஞ்ச் இருக்கா? கொடுங்க. கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ். இந்தாயா. ஐயோ. பேலன்ஸ் 48.50. நீங்க தானே சொன்னீங்க கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு. பயந்துராதீங்க. ஏ 150 அப்புறம் வாங்கிக்கிறேன். Thank you. இன்னைக்கு வேற யாருக்கும் நீங்க தேங்க்ஸ் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்? எல்லாத்தையும் தான் என்கிட்டயே சொல்லிட்டீங்களே. இப்ப சொன்னதோட சேர்த்து
5 தேங்க்ஸ் ஆச்சு. ஓகே தேங்க்ஸ். சாரி. பரவாயில்ல கிளம்புங்க, சரிங்க லேட் ஆச்சு. வரேன். என்னடி ஃபர்ஸ்ட் பென்னு, ரெண்டாவது டிக்கெட், இப்போ டோக்கன் எக்ஸ்சேஞ்சா? சீ, பாவடி, ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் தானே. சும்மா தான் சொன்னேன், வா போலாம். இதான் கரெக்ட் சைஸ். சாரி, நீ போட்டுட்டு இருக்கியா? நான் ஹேங்கர்ல தொங்குதுன்னு நினைச்சேன். மெட்டீரியல் ரொம்ப நைஸா இருக்குது. என்ன நேம்? ஷில்பா. நான் உன் பேர் கேட்கல, துணி நேம். ஷில்பம். நைஸ் நேம். மெட்டீரியல் எங்க இருந்து வருது? மெட்டீரியல் பாம்பேல இருந்து வருது, நான் மந்தவழியில இருந்து வரேன். அதான் நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே. நீங்க கேப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ரொம்ப ஃபாஸ்டா போற நீ. ஃபாதர் எங்க இருக்காரு? வேலூர் ஜெயில இருக்காரா? என்ன குரல் மாத்தி பேசுற நீ? இருக்குடா இருக்கு. டிஸ்டர்பன்ஸ். வேலூர் என்ன பண்றாரு உங்க அப்பா? கல் உடைப்பாரு, களி சாப்பிடுவாரு. நைட்ல படுத்த தூக்க வர வேண்டாமா, அப்படியே கம்பி எண்ணிட்டு இருப்பாரு. சுதந்திர போராட்ட தியாகியோ? இல்லடா, உன்ன மாதிரி விளங்காத ஒருத்தனை வெட்டிட்டு வேலூர் ஜெயில் இருக்காரு. அறிவு கட்டவனே, யார் தெரியுமா? நம்ம ஏரியா போன்ற நம்ம கடைக்கு பக்கத்துல தான் வீடு. உன்னை விட அழகா 6 அடி உசரத்துல ஒருத்த விசிட்டிங் கார்டு கொடுத்து அட்ரஸ் கேட்டான். இவங்க அப்பா இவளுக்கு லவ் லெட்டர் தான் கொடுக்குறான்னு தப்பா நினைச்சிட்டு உருட்டு கடை எடுத்து ஒரே போடு. ரொம்ப படப்பிடிப்பா வருதே. படப்படிப்பா, படபடப்படா. நான் ஓடிடுமா, இதே சாக்கு மேல விடுவேன். ஓடிடு. டேய், அடுத்த வாரம் தான் அவங்க அப்பா வேலூர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகலாம். ஆனா அடிபட்டவன் இன்னும் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகலினா அடி எப்படி இருக்குன்னு யோசிப்பாரு. எப்படி நம்ம 2 பேருமே நேரா ஜெயில் வாசல் போய் அவங்க அப்பனை ரிசீவ் பண்ணலாமா, இல்ல அவங்க அப்பனை கூப்பிட்டு நான் ஒரு ரூம் வரட்டுமா? இதெல்லாம் லேடிஸ் போடுற ட்ரெஸ்ஸா? ஓ, இதெல்லாம் நீ ஜென்ஸ் ட்ரெஸ் தான் நினைச்சிருந்தியா? நான் கை வைக்க ஜிப்பான்னு நினைச்சேன். கை எடுக்கிற அவங்க அப்பனை பத்தி யோசிச்சு பாத்தியா? கரெக்ட். லேடிஸ் மேட்டர்ல நாம எப்பவுமே கொஞ்சம் டீஸ் 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 டீஸ். நீ ஒரு கையில்லாம சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசல்ல பிச்சை எடுக்க போறடா. ஏப்பா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்துக்கிட்டு இருக்கேன்னு. இதே வா வாங்க போற. நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் அந்த பக்கம் இருக்கு, வா. நீ வாப்பா தம்பி, நல்ல காஸ்ட்லியா எடுத்து போடு. ரொம்ப காஸ்ட்லியா வேணாம், சிம்பிளா எடுத்துக்கிறேன். என்னப்பா அர்த்தமெல்லாம் பேசிட்டு இதை பாரு. ஆள் பாதி ஆடை பாதிகள்லாம் வெளியில தான். ஆனா சினிமாவில ஆள் கால்வாசி தான், ஆடை தான் முக்காவாசி. எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனா சினிமாவில் சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? நல்லதா எடுத்து போடுங்க தம்பி. அதே எடுங்க. அந்த வெள்ளை கலர். இதுங்களா சார்? அதான். அடேங்கப்பா, இது ஓகேன்னு. ட்ரெஸ் செலக்ட் பண்றதை விட மியூசிக் தியேட்டர் போடுற மாதிரியே செலக்ட் பண்ணுங்கப்பா. ரொம்ப நாளா இந்த மாதிரி எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். டக்குன்னு போய் ட்ரையல் ரூம்ல போட்டு வா. லைஃப் லாக நான் உன்னை இப்படியே பார்க்கணும். சரிண்ணே. சீதை நில்லுப்பா. என்னால உனக்கு பெருசா எதுவும் வாங்கி கொடுக்க முடியலப்பா. என்ன மன்னிச்சு. தயவு செய்து இந்த கர்ச்சிப்பை என்னுடைய கிஃப்டா வச்சுக்கப்பா ப்ளீஸ். தேங்க்யூ. அண்ணே, இதை வச்சுங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் கூட உன்னை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ கூட ஃப்ரெண்டுக்கா காசு செலவு பண்ணி கட்சி பயணியே. ஐ லைக் யூ. எவனை வச்சு இந்த கட்சி பத்தினது? பொம்பளைங்க வந்தாலே இப்படித்தான். எந்த கடையா இருந்தாலும் ஜவுளி கடை மாதிரி பரப்பி போட்டு போயிடுறாங்க. ஏமா நேத்தே வரேன்னு சொன்னேன். நேத்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சரி சரி சரி. ஏமா கேசட் ஒரு செக் பண்ணிடலாமா?
இந்த ஹம்மிங் இதுவா நான் கேசட் மாத்தி போட்டுமா? இந்த ஹம்மிங் ரொம்ப நல்லா இருக்கு. வெளியில 2 இடத்துல நான் அதை கேட்டிருக்கேன். எந்த படத்துல இது? இது எந்த படத்துலன்னு போட்ட மியூசிக் டேரக்டருக்கே தெரியாதே. என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா, மனசுக்குள்ள 1000 லட்சியங்களையும் கடவுளையும் சுமந்துக்கிட்டு எப்படியும் சாதிச்சு காட்டுங்கிற ஒரு லட்சிய வெறியோட அலையிறானே ஒரு உன்னதமான கலைஞன். அவன் போட்ட டியூன் மாதிரி. புதுசா ட்ரை பண்ற மியூசிக் டைரக்டரோட டியூனா அது? ஆச்சரியமா இருக்கு சார். இது வரைக்கும் ஒரு தடவை கூட முழுசா இந்த பாட்டை கேட்க முடியல. ப்ளீஸ் இஃப் யூ டோன்ட் மைண்ட் என் கேசட்ல இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி தர முடியுமா? இந்த டியூனை ரெக்கார்ட் பண்ணா மட்டும் போதுமா, அல்லது இந்த டியூனை போட்ட மியூசிக் டைரக்டரை நீ பார்க்கணுமா? இங்க இருக்காரா? நான் பார்க்கலாமா? பார்க்கணுமா? ஓகே, கண்ண மூடு. என்ன சார் சஸ்பென்ஸ் எல்லாம்? சும்மாவா? நாளைக்கு இந்த உலகத்தையே கலக்க போற மியூசிக் டைரக்டர் அவ்வளவு ஈஸியா பார்த்துட முடியுமா? கண்ண மூடுமா. ஓகே. ரெடி? 1 2 3. Oh God, I know him very well. எனக்கு ஹலோ. ஹலோ, I'm sorry. இட்ஸ் ஓகே, பரவாயில்லைங்க. ஓகேவா? எப்ப இந்த பொண்ணு உனக்கு முதல்ல தெரியுமா? நான் சொன்னேன்லண்ணே, ஸ்டேஷன் கியூ டோக்கன் மேட்டர்னு. ஓ, அந்த பொண்ணு நீதானா? சரி சரி சரி. உங்க பேரு? நல்ல மெட்ராஸ் பா. ஒருத்தர் பழகிருக்கீங்க, ஆனா பேர் தெரியாம பழகிருக்கீங்க. எப்ப உனக்காவது அந்த பொண்ணு பேர் தெரியுமா? சொல்லுங்க. ஸ்ரீதர். விஜி. ஐயா, ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஒவ்வொருத்தர சொல்லுங்க. ஸ்ரீதர். விஜி. இன்னும் 2 பேரும் கையை கொடுக்கலப்பா. That's good. Ma'am, anything else? Only this. This one? Yeah. Okay. ஹலோ. ஹாய். ஹாய். உங்களை எங்கெல்லாம் தேடுறது? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, இத கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன இருக்கு? இதுல என்ன இருக்குன்னு கேட்காதீங்க, என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க. என்ன? பிரஸ்? அமுத்துங்க. இதுல என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க. டர்ன். திருப்புங்க. புல். இழுங்க. Oh God. ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ நீங்க சொன்னீங்களே, கடவுள் அவர்தான் போய் ஹாப்பி பர்த்டே சொல்லுன்னு சொன்னாரு. பிடிச்சிருக்கா? என்ன? உயிரோட ஒரு வாழ்த்தட்டு என் பின்னால ஓடி வந்து வாழ்த்துக்கள் சொல்லுதே, எப்படி பிடிக்காம இருக்கும்? ரத்தமும் சதையுமா பெஸ்ட் விஷஸ் சொல்லுதே, எப்படி பிடிக்காம இருக்கும்? Thank you very much. Okay. Wish you many more happy returns of the day. Thank you. நான் வரேன். Bye. ஹலோ ஸ்ரீதர். ஆமா, நான் ஸ்ரீதர் தான் பேசுறேன். நான் தான் எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒரு ஹலோ கூட சொல்லி. நீங்க என் கூட பேசணும்னு நினைச்சு பேசும்போது பேசுறத நீங்க தானே என்னால கண்டுபிடிக்க முடியாதா என்ன? அதான் எப்படி? அப்படிதான். என்ன திடீர்னு போன்ல ஒரே சர்ப்ரைஸா இருக்கு? ஒரு முக்கியமான விஷயம், அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதான். சொல்லுங்க, என்ன விஷயம்? சொல்றேன், ஆனா நீங்க கோச்சுக்க கூடாது. கோச்சுக்க மாட்டேன், சொல்லுங்க. விஜி, தயவு செய்து தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? தப்பா சொன்னா ரைட்டா எடுத்துக்க முடியாது, ரைட்டா சொன்னா தப்பா எடுத்துக்க முடியாது. சொல்லுங்க. அது வந்து வேணாங்க, நீங்க போனை வச்சிடுங்க, நான் நேர்ல வந்து சொல்றேன். ஐயோ, திடீர்னு போன் பண்ணி என்னமோ சொல்லணும்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு தூக்கமே வராது. பரவாயில்ல, சொல்லுங்க, எதா இருந்தாலும் சொல்லுங்க. நோ ப்ராப்ளம், நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். நான் சொல்றேன், கேட்டுக்குங்க.
கேட்டுச்சா? கேட்டுச்சாவா? ஒண்ணுமே கேட்கலையே. விளையாடாதீங்க, நான் சொல்லிட்டேன். பாத்தீங்களா? அதான் நேர்ல சொல்றேன்னு சொன்னேன். எனக்காக இன்னொரு தடவை சொல்ல மாட்டீங்களா? சரி, கேட்டுக்குங்க. கேட்டுச்சா? அ- ஐயோ காட் ப்ராமிஸா கேட்கலங்க. ப்ளீஸ் ஓகே, நீங்க போனை கட் பண்ணுங்க. இதுக்கு மேல என்னால சத்தமா சொல்ல முடியாது. ப்ளீஸ் 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 ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. ஓகே, இது தேர்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ். ஒழுங்கா ரிசீவரை காதுல வச்சு கேளுங்க. இனிமே சொல்ல மாட்டேன். கேட்டுச்சா? கேட்டுச்சு. கேட்டுச்சா? என்ன கேட்டுச்சு? நீங்க என்ன சொன்னீங்களோ அதான் கேட்டுச்சு. அதான் நான் என்ன சொன்னேன்? உங்களை மாதிரி எல்லாம் 3 சான்ஸ் கொடுக்க மாட்டேன். ஒன்லி 1 சான்ஸ். நீங்க ரிசீவரை ஒழுங்கா வச்சு கேளுங்க. ஓகே? ம். கேட்டுச்சா? ஐயோ, ஒண்ணுமே கேட்கலங்க. நான் என்ன சொன்னேன்னு எனக்கா சொல்ல மாட்டீங்களா? ம்ஹும். சொல்ல மாட்டேன். ஏன்? பிடிக்கல. பிடிக்கலையா? சில விஷயங்கள் கேட்கறதுக்கு தான் பிடிக்கும், சொல்றதுக்கு பிடிக்காது. உங்களுக்காக சொல்றேன். ஐ லவ் யூ. குட். அந்த குட்டி பாருங்களேன். ஹாய். சோ கியூட். வெயிட் பார்க்கலாமா? ஓகே, ஐயோ இருங்க இருங்க இருங்க. என்கிட்ட சேஞ்ச் இருக்கு. ம், இந்தாங்க. ஆ, ஏறி நில்லுங்க. ஐயோ. என்ன? முதல்ல நீங்க ஏறி நில்லுங்க. என் வெயிட் எனக்கு தெரியுங்க. 73.5 கிலோ. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 கிலோ கூடி இருப்பேன். ஏறி நில்லுங்கன்னு தானே சொன்னேன். வெயிட் பார்க்கணும்னு சொன்னேனா? ம். காயின் கொடுங்க. ஓப்ஸ், சாரி. ஓகே. யா. கொடுங்க. ம்ஹும். சரி, நீங்களே படிங்க. நீங்கள் நினைத்த காரியம் விரைவில் நடக்கும். நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இதை தெரிஞ்சுக்க 1 ரூபா போட்டு பார்க்கணுமா? எனக்கு ஏற்கனவே தெரியும். எப்படி? இதுக்கு முன்னாடி இங்க வந்து 1 ரூபாய் போட்டு பாத்தீங்களா? நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. எல்லாருக்கும் வீடும் ஒரு சந்தோஷமான விஷயம்னா எனக்கு வீடு மட்டும்தாங்க சந்தோஷம். என்ன எங்க வீட்டுல உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்க. இது வரைக்கும் நான் 10 காசு கூட வீட்டுக்காக சம்பாதிச்சு கொடுத்ததில்ல. ஆனா எங்க அப்பா பாக்குறவங்க கிட்ட எல்லாம் என்னை பத்தி என்ன சொல்றாரு தெரியுமா? என் பையன் பெரிய உழைப்பாளி, ரொம்ப நல்லவன், எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவான்னு சொல்றாரு. இப்படி ஒரு அப்பா நீங்க பாத்திருக்கீங்களா? எங்க அண்ணன் உனக்கும் சேர்த்து நான் சம்பாதிக்கிறேன், நீ போய் மியூசிக் வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமா பாக்குறாரு. இஸ் கிரேட். ஐயோ, எங்க அண்ணிய பத்தி சொல்லலையே. அம்மா இல்லாத பிள்ளையாச்சுன்னு என்னை பார்த்து பார்த்து கவனிச்சுப்பாங்க. என் தங்கச்சி முன்னாடி கடவுள் வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டா டக்குன்னு என் அண்ணன் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சொல்லுவா. She's so sweet. நம்மளை சுத்தி 4 பேர் நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சா போதுங்க. அவனை விட அதிர்ஷ்டசாலி வேற யாருமே இல்லை. அந்த விஷயத்துல நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. ஹலோ, என்னாச்சு? கிரேட். சம்திங் கிரேட். சரி, காடை காட்டுன்னு சொன்னீங்கல்ல, காட்டவே இல்ல. நோ. ப்ளீஸ் வேணாம் காட்டுங்க. வேணாம் வேணாம். சொல்றது கேளுங்க, காட்டுங்க ப்ளீஸ். ஓகே, நில்லுங்க. பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பிரஸ் பிரஸ். டர்ன். புல்.